புனித பசுக்கள தமிழ்நாடு அரசியல்ல இருக்கிறது பெரியாரு, திராவிடம் இந்த மாதிரியான விஷயங்கள். இதை எவனாவது கேள்வி கேட்டானா அவனை 100 தடவை சிலுவையில் அறைவானுங்க. தமிழ்நாட்டின் பிரச்சனை வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் புனித பசுக்களாக போற்றுவது தான். நாம் தமிழர் சொல்லுது, கடைசியில் மணியும் சொல்றாரு. இது அப்பட்டமா ஒரு பொய் பேசுறாரு, நெஞ்சறிஞ்சு பொய் பேசுறாரு. அதுல மகிழ்ச்சி அடைகிறார். அவரு நேர்மையோ நாணயமோ உள்ள மனிதன் பேசுறாரு. எங்கள் மனது புண்படுது பெரியார சொன்னா அப்படின்னு யாராவது கேஸ் போட்டுருக்கிறோமா? பெரியார புனித பசுவா எப்போ? பெரியாரே சொல்லல. பெரியாரிஸ்டுகள் யாரும் அதை சொல்லல. பெரியார் நான் சொல்றேன் நம்பாத, கேள்வி கேளுன்னு சொன்னவர் அவர். பெரியாரிஸ்டுகள் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்களே தவிர பெரியார் புனிதமானவர் சொல்லல. இது வழக்கமா யார் பேசுறது அப்படின்னா சுமன் ஸ்ரீராமன் பேசுவார். சுமன் ஸ்ரீராமன் வேற, மணி வேறன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான்றதை இப்போ அவர் சொல்றாரு. பழனி முருகனுக்கும் ஆகம விதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒருவேளை பழனி கோயிலுக்குன்னு ஒரு ஆகம விதி இருந்தால் அந்த ஆகம விரோதமாக அங்க ஆக்கிரமித்திருப்பது அந்த பார்ப்பனர்கள். இந்த கோயிலில் பின்பற்றப்படுகின்ற பழக்க வழக்கங்கள், கஸ்டம் யூசேஜ் மீதும் இந்து மதத்தின் மீதும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போடணும். இந்த உத்தரவு அரசியல் ரீதியா பார்த்தாக்கா இது RSS-னுடைய அரசியல். இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இஸ்லாமியர்கள் அம்மை நோயினாக்க புனநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க எல்லாரும். இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஃபெய்த் சம்பந்தப்பட்டது. ஒரு நேரத்துல ஏதாவது ஒண்ணுலதான் ஃபெய்த் இருக்கணும்ன்றாங்க இவங்க. ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவரோ அங்க இதற்கு உட்பட்டு அங்க நிக்கிறாரு அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இது ஒன்னா இருக்கக்கூடாதுன்றதுதான் பிரச்சனை. இப்ப நாத்திகம் ஆத்திகம் பிரச்சனை இல்லை, இறை நம்பிக்கை இல்லை என்பது பிரச்சனை இல்லை. அவனுடைய பாயிண்ட் இறைவன் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது அரசியல் அதிகாரத்தில் இருப்பதற்கு, சமூக அதிகாரத்தில் இருப்பதற்கு இதை இவங்க பயன்படுத்துறாங்க. இந்து ஃபண்டமெண்டலிசம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது சரியில்லை. ஃபண்டமெண்டலிஸ்ட் மத கோட்பாட்டில் நிக்கிறவன். இவன் மதத்தை அரசியல் சமூக அதிகாரத்துக்கான கருவியாக பயன்படுத்துபவன். அந்த ஷிர்டி சாய்பாபாவினுடைய ட்ரெஸ் படிப்படியா எப்படி நிறம் மாறியது, அவருடைய ஆட்டையர் எப்படி மாறியது. இன்னைக்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. சாய்பாபாவை கும்பிடாத, அவன் முல்லா அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறாங்க அவர் சிலையை. வாவர் மசூதி ஐயப்பன் வழிபாட்டினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலா இருக்கு. இந்த அம்பு இந்த மாதிரி இதெல்லாம் செய்து கொடுப்பதற்கு இல்லையா, அதெல்லாம் முஸ்லீம்கள் தான் பாரம்பரியமா செய்யறாங்க. அது முஸ்லீம்கள் செய்யக்கூடாதுன்னு அங்க கிளப்பி விட்டு பார்த்துருக்குறாங்க. அது ஒன்றும் போனி ஆகல. அந்த கோயிலுக்கு இப்போ பேரு ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமி பாபா புதன் தர்கா. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அந்த அப்துல் காதர் அமாவாசைன்ற மாதிரி தான் அது இப்போ பேரு. இந்து முஸ்லீம் நல்லிணக்க வழிபாட்டு முறையை தகர்த்து மதவெறியை தூண்டுவதை எதிர்த்து போராடியதில் மிக முக்கியமானவர் கௌரி லங்கேஷ். அவர் கொல்லப்பட்டதற்கான காரணத்தை இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். ஷிர்டி சாய்பாபா கோயிலை பாருங்க, பாபா புதன்கிரியை பாருங்க, ஐயப்பன் மலையில பாபர் மசூதிக்கு வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்வதை பாருங்க. அதன் தொடர்ச்சியா பழனியை பாருங்க. இந்தியா முழுதும் எங்கெல்லாம் நல்லிணக்கம் நிலவுகிறதோ அந்த இடத்துலலாம் கொண்டு போய் நடுவில் ஒரு டைனமைட்டை வச்சு உடைக்கிறது என்பதுதான் அவருடைய திட்டம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். பழனி கோயிலுக்குள்ள இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஒரு கண்டனம் வந்திருக்குது. ஜென்ரலாக இந்த தீர்ப்பு பார்க்கும்பொழுது இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் தானே, அல்லது முருகர் மேலே நம்பிக்கை கொண்டவர்கள் தானே கோயிலுக்கு வரணும், அது நியாயம்தானே அப்படின்னு பொதுவாக தோன்ற காரணம் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தீர்ப்பு தொடர்பாக நீங்கள் மாற்று கருத்துக்கள் சொன்னீங்க. எந்த வகையில் இது வேற, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அல்லது இந்த நம்பிக்கை இல்லாதவங்க வரக்கூடாதுன்னு சொன்னால என்ன மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இருக்குது? தீர்ப்பு பற்றி கொஞ்சம் தாமதமாக தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துருக்குன்ற மாதிரி இந்த திரைப்படம் வந்திருக்கிற தருணத்தில் பேசுவது கொஞ்சம் பொருத்தம் தான். இது வழக்கு என்னன்னு பார்ப்போம். பழனி மலை கோயில் பக்தர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம். செந்தில்குமார்னு ஒருத்தர் பொம்மை கடை வச்சிருக்காரு. அந்த பொம்மை கடைக்கு பேர் சஷ்டி பொம்மை கடை. அவர் தான் இந்த வழக்கில் மனுதாரர். என்ன மனு அப்படின்னு சொன்னாக்கா, பழனியில் மேலே போகிறதுக்கு விஞ்ச் இருக்குது. அந்த விஞ்சில் ஒரு நாள் இவர் அங்கே நிற்கும் போது, விஞ்சுனா மலை மேலே போகக்கூடிய ஒரு ட்ரெயின் போல ஒரு இது, படி ஏற முடியாதவர்களுக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் பழக்கடை வச்சிருக்கக்கூடிய சாகுல்னு ஒருத்தர், அவர் சொந்தக்காரர்களை கூப்பிட்டு அந்த விஞ்சில் டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறாரு. இங்கே நீங்கள் எல்லாம் முஸ்லீம் எல்லாம் போகக்கூடாது
அப்படின்னு இவர் போய் தடுக்கிறார். ட்ரெயினில் போகக்கூடாதுண்ணா. ஆமாம், மேலே பழனிமலைக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, இந்த மலைக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை, மலைக்கு மேலே தானே விஞ்ச் போகுது, அதனால் விஞ்சில் ஏறக்கூடாது அப்படின்றாரு. விஞ்சில் இந்துக்கள் அல்லாதவர்கள் ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே அது மாதிரி போர்டு வச்சுருக்கா? இல்லை, ட்ரெயினே முதல்ல இந்துக்கள் கண்டுபிடிச்சது இல்லையே, அது தனி பிரச்சனை அப்படின்னு அவர் சாகுல் கேட்குறாரு. கேட்டு இது ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனையான பிறகு உடனே இந்துக்கள் அல்லாதார் போகக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. மறுநாளே அதை வந்து எடுத்துடுறாங்க. யார் வைக்கிறது? அறநிலையத்துறை அந்த கோயிலில் யாரோ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டாக்கா மேலிடத்தில் சொன்னாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மனுவை வந்து போடுறாரு. மனுவை போடும்போது அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாரு, போட்டவர் இந்த பொம்மை கடைக்காரர் செந்தில்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி வந்து எடுத்துட்டாங்க, இது வந்து ஒரு இந்து விரோத நடவடிக்கை, இது பழனியில் மட்டும் இப்படி நடக்கல. கொஞ்ச நாள் முன்னால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சில முஸ்லீம்கள் வந்து உள்ளே உட்காந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க. பெரிய கோயிலில் சாப்பிட்டது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் ஹம்பி கோயிலில் அங்கே கறி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, எங்கெங்க கறி சாப்பிட்டாங்க. பொம்மை கடை வச்சிருக்கிறது. ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோயிலில் பூந்துக்கிட்டு அங்கே போய் குரான் படிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ இங்கே என்ன விஞ்சில் ஏறுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து கோயில் என்றால் என்ன? அது இந்துக்களுடைய ஆன்மீக நலனுக்காக உருவாக்கப்பட்டது. இந்துக்களுடைய ஆன்மீக நலனுக்காக உருவாக்கப்பட்டது கோவில் அப்படின்னா, அந்த கோவில் வந்து எங்கேருந்து தொடங்குது? கோபுரம், கொடிமரம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கர்ப்பகிரகம், இவை அனைத்தையும் these should be kept undefiled and unpolluted. இவை தீட்டுப்படாமல் பாதுகாக்க வேண்டும். இவங்கெல்லாம் நுழைஞ்சாங்கன்னாக்கா தீட்டுப்பட்டுரும். இப்படி இவங்க நுழைவது வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறது. இது எங்களுடைய அரசமைப்பு சட்ட உரிமையை மறுப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, 1947 அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. 48 அந்த ஆக்ட் அடிப்படையில் ரூல் போடுறாங்க. அந்த ரூலில் வந்து எப்படியெல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலை வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு. அதில் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், விமன் அட் சச் டைம்ஸ்னா மாதவிலக்கு காலங்களில், டியூரிங் விச் தே ஆர் நாட் பை கஸ்டம் அண்ட் யூசேஜ் அலௌட் டு என்டர் டெம்பிள்ஸ், அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள உள்ள விடக்கூடாது. இதில் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் தொடர்பாக அதில் ஏதாவது அதை பற்றி அப்போதான் அது ஆலயனுடைய இது வந்துருச்சு இல்லை, போராட்டம்லாம் நடந்து, அதனால் அதை பற்றி சொல்லலை. கொடிமரத்தை மீறி மற்றவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடு வந்துருச்சு. ஆமாம், மாதவிலக்கு காலத்தில் பெண்களும் வரக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால முஸ்லீம்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்றது ஆர்டிகிள் 15 ரைட் எகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. மத அடிப்படையில் பாரபட்சம் கூடாது அப்படின்னு. அது வந்து இதில் வராது. எந்த அடிப்படையிலும் பாரபட்சம் கூடாது. ஆமாம், அது வந்து அதனால் இது முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ பாரபட்சம் காட்டப்படுவதாக அவர்கள் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த மனுதாரர் சொல்கிறார். அதனால் வந்து இவர்களை உள்ளே விடக்கூடாது. நீதிபதி வந்து இதை ஹெச்ஆர்என்சி கிட்ட கருத்து கேட்குறாங்க. ஹெச்ஆர்என்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் இருக்கிறது என்னன்னா, கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவர்கள் செல்லக்கூடாது. இது பல ஊர்கள் கோயிலில் வாசலில் போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். வெள்ளைக்காரர்கள் கூட கோயிலில் பார்க்க வர்றவங்கலாம் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது, இவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. இது வந்து சரியல்ல, இது ஏற்கனவே இருக்கிற மரபு. மற்றபடி பலரும் வர்றாங்க. கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு வரலாற்று தொல்லியல் சார்ந்து சிற்பக்கலை போன்ற இதெல்லாம் இருக்கிறதுனால பலரும் பார்க்கறதுக்கு வராங்க. அப்படி வந்து அதை அனுமதிக்கணும். இதெல்லாம் ஹெச்ஆர்என்சியினுடைய வாதத்தில் இருக்கு. அது இல்லாமல் ஒரு நான் ஹிந்துவாக இருக்கார், இந்து அல்லாதவராக இருக்கார், அவர் ஒரு நம்பிக்கையோடு வர்றாரு அப்படின்னா நம்ம எதுக்காக தடுக்கணும் அப்படின்னு அறநிலையத்துறை கேட்டிருக்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஹெச்ஆர்என்சியில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கையோடு வந்தாக்க நம்ம ஏன் தடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க நம்பிக்கையோடு தான் வராங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க நீதிபதி. இது முதல் கேள்வி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சும்மா டூரிஸ்ட் மாதிரி ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வருவது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பெரிய கோயிலில் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஜனவரி மாதம் 11 நான் ஒரு பேப்பரில் பார்த்தேன், நீதிபதி சொல்கிறாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து மாற்று மதத்தினர், அது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தெரியல, மீனாட்சி அம்மன் சன்னதியில் நின்று பைபிளையோ குரானையோ படிச்சிருக்காங்க. சில நாட்கள் அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி
செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல ஆ. நான் கூகுள்ல பார்த்தேன் அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னாங்கல்ல, அது நினைவு வருது. இந்த மாதிரி இது என்ன பத்திரிக்கை அதெல்லாம் சொல்லலை, பத்திரிக்கையில பார்த்தேன், அதனால அப்படியெல்லாம் நடக்குது. அதனால ஒரு இந்து மரபு பழக்க வழக்கத்தின்படி இந்த கோயிலை பாதுகாக்க வேண்டியது HRNC-யினுடைய கடமை. அதனால் என்ன செய்யணும்னு சொல்றாங்க. இந்துக்கள் அல்லாதவர்களை உள்ள விடக்கூடாது. கொடிமரத்தை தாண்டி உள்ள விடக்கூடாதுன்றீங்கல்ல, கொடிமரத்தை தாண்டி உள்ள விடக்கூடாது. ஒருவேளை நான் சாமி கும்பிட போறேன்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி இந்த கடவுளின் மீதும் இந்த கோயிலில் பின்பற்றப்படுகின்ற பழக்க வழக்கங்கள் கஸ்டம் யூசேஜ் மீதும் இவற்றின் மீது இந்து மதத்தின் மீதும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போடணும். அதை ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை பொய்யா சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு தெரியாது. கையெழுத்து போட்டு தான் உள்ள விடணும். இது இந்துக்களுக்கு பொருந்துமா அந்த விதி? இந்துக்களுக்கு பொருந்தாது. பழனி கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையும் இதை பின்பற்றணும். இது அந்த நீதிபதியோட உத்தரவு. இந்த உத்தரவு அரசியல் ரீதியாக பார்த்தாக்கா இது RSS-னுடைய அரசியல். அரசியல் சட்டப்படி பார்த்தா இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பது என்னுடைய கருத்து. இந்து நம்பிக்கை, அதில் எனக்கு 2 கேள்வி இருக்குது. இப்போ இந்து நம்பிக்கைங்கிறது பல ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. மாதவிடாய் காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த விதி, இப்போ அந்த நம்பிக்கையோடு வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி மாதவிடாயோடு வர்றாங்களா, மாதவிடாய் காலத்தில் வருகிறார்கள்னு செக் பண்ண வேண்டியது இருக்கும் இவங்க விதிப்படி. இன்னொன்று, முருக வழிபாடு, முருகனை வழிபடுறது இல்லை அப்படின்னு சொல்கிற செக்ஷன் இந்துங்கிற அடைப்பு குறிக்கில் இருக்கிற வைணவர்கள் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் பலர். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படி ஏதாவது இதுக்குள்ள தீர்ப்பில் இருக்குதா? இல்லை, இந்த தீர்ப்பில் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை. இப்போ நம்ம 2-3 விவகாரங்களை பார்க்கணும். ஆகம விதிப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நீதிபதி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. முதல்ல பழனி முருகனுக்கும் ஆகம விதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆகம விதி அப்படின்றதே ஒரு பெரிய உருட்டு, அது தனி ஒரு பிரச்சனை. அது இருக்கட்டும், அப்படி ஒன்று கிடையாதுன்றது இருக்கட்டும். ஆகமத்தில் அது இருக்குது இது இருக்குது என்று சொல்வதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை என்பது தனி ஒரு விஷயம். ஆனால் முருகன் என்பது தமிழ் கடவுள். முருகன் என்பது சமஸ்கிருதத்திலோ வட இந்தியாவிலோ அங்க ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கார்த்திகேயன் சொல்லி வடக்க வழிபடுறாங்க. வடக்க ஸ்டார் விஜய், இது ஸ்டார் டிவி, அப்புறம் ஜி, அதிலெல்லாம் கூட இந்த முருகனை கார்த்திகேயன்கிற பேர்ல வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சீரியல்லாம் வருது. சரி, ஓகே. இப்போ கேட்டதுல 2-3 கேள்வி இருக்கிறதுனால 1 by 1 பேசுவோம். யார் இந்துன்றது தனி கேள்வி, முருகன் என்ன அப்படின்றது. இப்போ அந்த பழனி கோயிலில் பண்டாரங்கள் தான் பூசகர்களாக இருந்தார்கள். திருமலை நாயக்கர் காலத்தில் ராமப்பையன் என்ற அவருடைய அமைச்சர், அவர் சூத்திரன் கையால் நான் துண்ணூறு வாங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களை அகற்றி விட்டு பார்ப்பனர்களை நியமித்தார் என்பதற்கான ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள், புராணம் இல்லை, வரலாற்று ஆதாரங்கள் இருக்குதுன்றது ஒண்ணு. ஒருவேளை பழனி கோயிலுக்குன்னு ஒரு ஆகம விதி இருந்தால் அந்த ஆகம விரோதமாக அங்க ஆக்கிரமித்திருப்பது அந்த பார்ப்பனர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆகம விதி இல்லை. அவங்க சொல்றதன்படி ஒரு விதி இருந்தால் அந்த கடவுளுக்கு அபிஷியல் நேம் சித்தநாதன். சித்தநாதன்னாக்கா சித்தர்களால் நிறுவப்பட்ட ஒரு கோயில். இப்போ நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு வருவோம். முருகன் தமிழ் கடவுள் அல்ல. அப்புறம் ஆகம விதி எல்லாம் எது? நீங்க சொல்றீங்க ஸ்கந்தன். கந்தன் எப்படி ஸ்கந்தன் ஆச்சு, அதை பத்தி ஆய்வுகள் இருக்குது. கார்த்திகேயன் சொன்னீங்க. கார்த்திகேயன் சொன்ன உடனே ஒன்று நினைவுக்கு வருது. கார்த்திகேயன்றது நிறைய பேர் வச்சிருக்காங்க இங்கே. கார்த்திகேயன் என்பது இந்த வடமொழி இலக்கியத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டுல சூத்ரகன் என்பவர் ஒரு அமைச்சர், ஒரு மன்னர், அவர் எழுதின ஒரு டிராமா. அந்த டிராமா புராணம் சாராத வாழ்வியல் சார்ந்த ஒரு நாடகம். அதில் ஒரு வசதி குறைந்த ஒரு பார்ப்பனனுக்கும் ஒரு விலை மாது அவங்களுக்கு இடையிலான காதல் பற்றிய ஒரு நாடகம் அது. அந்த நாடகத்தில் ஒரு பாத்திரம் சார்விலகன் என்ற ஒரு பார்ப்பான். அவருக்கு ஒரு பெண்ணை விருப்பம். அந்த பெண் அடிமை. அந்த அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கா, நான் அடிமையிலேருந்து வெளியே வரணும்னாக்கா இவ்வளவு பொற்காசுகள் கொடுத்தாதான் அந்த பெண்ணை மீட்க முடியும். அவ்வளோ வசதி இவனுக்கு கிடையாது. அப்போ வசதிக்கு என்ன, அடிமைகளுக்கு காதல் உரிமை இல்லை. ஆமாம், அப்போ வசதி இல்லை. அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, சாருதத்தன் என்பவன் கதாநாயகன். கதாநாயகிக்கு பேர் வசந்த சேனை. அதை பின்னால் எடுத்துக்கிட்டாங்க வேற விதமாக. இவன் அந்த சாருதத்தன் வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் போகிறான். யார்? இந்த சார்விலகன் என்ற பார்ப்பனன். கொள்ளையடிக்கிறதுக்கு வீட்டுக்கு கண்ணை வைக்கணும். கண்ணை வைக்கிறதுக்கு முன்னால் சாமி கும்பிட்றான். திருடர்களின் கடவுளாகிய, திருடர் குலத்தின் கடவுளாகிய கார்த்திகேயனை வணங்குகிறேன். எந்த நாடகம் பேர் என்னது? மிருச்ச கடிகம். ஏன் நான் இதில் தலையிட்டு கேட்குறேன்னா, கரெக்டாக நீங்கள்
முருகர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு இது அங்கம் 3ல் இருக்குது. நாடகத்தினுடைய அங்கம் 3ல் இது வருது. கடவுளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை ஆரம்பிப்பார். அது அங்கே முடியல. கண்ணக்கோலை எடுப்பார் ஓட்ட போடுறது. கண்ணக்கோலை வச்சு வட்டம் போடுறது கயிறு கொண்டு வர மறந்துருப்பார். அப்புறம் பூணூலை எடுத்து கயிறாக பயன்படுத்தி அப்படி சுற்றி கண்ணை வைப்பார். ஒரு தேள் கடிச்சிடும். தேள் கடித்த உடனே அந்த பூணூலையே எடுத்து கட்டை விரலில் கட்டிட்டு ஒரு வசனம் சொல்லுவார். பிராமணனுக்குத்தான் பூணூல் எத்தனை விதங்களில் பயனுள்ளதாக இருக்குது. மல்டி யூசேஜ். இது கார்த்திகேயன் பற்றிய ஒரு கதை. சமீபத்தில் ஒரு நண்பர், ஒரு நான் பிராமின் ஒரு நண்பர் வந்து, அவருக்கு ஒரு பார்ப்பனர் வந்து நண்பர். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதை சடங்கு போய் பார்க்குறாரு. லேட்டாக போகிறாரு. சுடுகாட்டுக்கு தான் போகிறாரு. பாடியை கிடத்தி வச்சுருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஒரு நண்பர்கள் அல்லவா, அங்கே போயிட்டு சிதைக்கு பக்கத்திலேயே வந்து நிற்கிறாங்க. ஐயருங்கெல்லாம் அடுத்த காரியத்தை தொடர்வதற்காக மந்திரம் ஓதுறதுக்கு இருக்கிறாங்க. இவங்க அந்தாண்ட போக மாட்டாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னு விவரம் புரியல. அதில் ஒரு ஐயர், தலைமை ஐயர்கிட்ட அவர் சொல்கிறாரு, என்ன ஆரம்பிக்கலாமே அப்படின்றாரு. யோ இரியா, அந்த கார்த்திகையாலாம் அந்தாண்ட போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போ நடந்த சம்பவம்? இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். கார்த்திகை ஆட்கள், கார்த்திகேயாள் அவள் மாதிரி கார்த்திகேயாள் அந்தாண்ட போட்டோம். சூத்திரால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவருக்கு புரியல. அது இப்படி சொன்னாங்க. அது என்னன்னு என்கிட்ட வந்து கேட்டார். எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது இது ஒரு கோடு வேர்டு. இப்போ சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டாடி அப்படின்றது வந்து நான் பிராமின் மூமெண்ட்டு. அதனால் இப்போ முன்ன வந்து சூத்திரன் சொல்கிறது, சூத்திரச்சி என்று சொல்வது, இது ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு எல்லாம் பேசினாங்க. இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாதுன்றதுனால ஒரு இடக்கரடக்கலாக, மங்கள வழக்குன்னு வச்சு சொல்லாதான் இடக்கரடக்கல், அப்படி வந்து கார்த்திகேயன். ஸோ முருகனை வந்து அவங்க எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க? அசுரர்களை, அரக்கர்களை எப்படி திராவிடர்களை வந்து அங்கே வச்சுருந்தாங்களோ அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் முதல்ல இது உங்கள் கடவுள் இல்லை, உங்கள் ஆகமம் இல்லை, உங்கள் பார்ப்பன புராணங்கள், சடங்குகள் எதுவும் இதுக்கு பொருந்தாது. நம்பர் 1. 2வது, இது சித்தநாதன், சித்தர்களால் வழிபடப்பட்ட கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க வந்து இந்துக்கள் அல்லாதார், நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றது தான் அவங்க சொல்கிறது. இதன் மீது நம்பிக்கை இருக்குன்னு கையெழுத்து போட்டு வரணும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே. இந்த பாட்டு எழுதினவரை உள்ள விடலாமா கூடாது? நீதிபதியின் கூற்றுப்படி. நீதிபதியின் கூற்றுப்படினா இவர் வந்து உள்ள இருக்கிறது, வெளியே கிடக்கிற கல்லும் உள்ள இருக்கிற கல்லும் ஒன்றுன்னு சொல்ற ஒரு நபரா இருக்கிறாரு. அப்போ இவர் ஒருவேளை நாத்திகராக இருக்கக்கூடும். இல்ல, உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத இஸ்லாமியரா? இவர் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு. அப்ப இவரை உள்ள விட முடியாது. கெடுவாய்ப்பாக இவர் வந்து சிவவாக்கியர் என்ற பிரபலமான சித்தர், சரிதானா? இப்ப இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை, சாதியில் நம்பிக்கை இல்லை. சாதி நம்பிக்கை இல்லைன்றதுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்கிறார். பரட்சியாவதேதடா புலட்சியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, இதெல்லாம் அவர் எழுதின பாட்டு, சரிதானா? இப்போ இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவருக்கு இறை நம்பிக்கை உண்டு. இறை நம்பிக்கை உண்டு. இவருக்கு கொடிமரம், இந்த விவகாரத்தின் மீது நம்பிக்கை. பார்ப்பனியம் எதன் மீது நம்ம உறவு வழிபாடு எதன் மீது நம்பிக்கை இல்லை. இப்போ இவரை என்னவாக எடுத்துக்கொள்வது? இவருடைய மத உரிமைக்கு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இதான் கேள்வி. என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 25 வந்து ரைட் டு கான்ஷியன்ஸ், மனசாட்சி உரிமை அப்படின்றது தான். அந்த மனசாட்சி உரிமையின் கீழே வர்றது தான் ஃபெய்த், நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்பது. நீதிபதி என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மத விதிமுறைகளில் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து ஃபெய்த் அடிப்படையில் இங்கே உள்ள வரக்கூடாது. கையெழுத்து எதுக்கு போடணும் அப்படின்னு சொன்னால், இந்த மத வழிமுறைகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடணும். எந்த மத வழிமுறை? மத வழிமுறை என்ன? இது ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்குது. ஒரு நூற்றாண்டுல நந்தன் காலத்திலிருந்து ஆலய நுழைவு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதிக்கப்படும் காலம் வரை கோபுர தரிசனம் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ரைட், அது உரிமை. கோபுரத்தை தாண்டி வரக்கூடாது என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது என்பது சூத்திரர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. இது ரொம்ப நாள் இல்லை. கொடிமரம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கர்ப்பகிரகம், சரியா? இந்த படிநிலைகளில் 1920களில் முதலியார் பிள்ளைமார் என்ற பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினர் இருக்காங்கல்ல, பார்ப்பனர்களுக்கு நிகராக தங்களை கருதி கொள்பவர்கள், அவங்களே திருச்சி தாயுமானவர் கோயிலில் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவங்கள பார்ப்பனர்கள் தடுத்து, அவர்கள் இல்லை நாங்கள் மரபாக
கொடிமரம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை இவங்க ஒத்துக்க முடியாது, இது வரைக்கும் விட்டா நீங்க தாண்டியும் வருவீங்க அப்படின்னு சொன்னதுனால வேணா ஒரு சங்கிலி போட்டு கட்டிக்கிங்க, நாங்க இது வரைக்கும் வர்றோம் என்று எழுதியதற்கு இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. சரிதானா? இதெல்லாம் தான் நீதிபதி கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து அவர்களுடைய உரிமை என்று சொல்லப்படுகிறது. வராமல் இருப்பது, ஆமா, மீறாமல் இருப்பது, அதாவது கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது, பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக கூடாது என்பது நமக்கு விதிக்கப்பட்ட தடைன்னு நீங்க சொல்ல வந்தால் நீதிபதி என்ன சொல்றாரு? இந்த முறையின்படி இது இந்துக்களின் உரிமை. நீங்க இந்துல எந்த பிரிவு? சூத்திரர் பிரிவா? அப்ப நீங்க வெளியே நிக்கிறது உங்கள் உரிமை, அப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்துக்கள் என்கிற பெயரால் பல்வேறு சாதிகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒப்பந்தம். ஆமா, இதை ரொம்ப சிக்கலெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வானதி சீனிவாசன் கேட்டாங்கல்ல இதே பழனி கோயில்ல, சேகர்பாபு கருவறைக்குள்ளே நுழைந்து விட்டார், தீட்டு கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து இந்து உரிமைக்கு குரல் கொடுக்குறாங்க. சரிதானா? இதுதான் அந்த இந்து உரிமை. அப்போ கான்ஸ்டியூஷன்ல எதை வந்து முன்னிறுத்துகிறோம் நம்ம? ஆர்டிகிள் 25 வந்து ஃபெய்த்தை பத்தி பேசுது. இது உலகம் முழுதும் உள்ள ஒரு பிரச்சனை. ஃபெய்த்தும் ரிலிஜனும் ஒன்னா? ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இருக்க முடியுமா? முடியாதா? இருக்கலாம். வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா எங்க அம்மா தர்காவில் போய் அந்த தாயத்து வாங்கிட்டு வர்றது, அங்கேருந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்து தடை விடுறது. நான் தர்காவுக்கு போயிருக்கிறேன். சின்ன பிள்ளையில எனக்கு காய்ச்சல் வந்தபோது தஞ்சாவூர்ல ரெட்டை மஸ்தான் தர்கான்னு இருக்குது, அது கூட்டின்னு போயிருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா வேளாங்கண்ணி, பழைய தஞ்சை மாவட்டம், வேளாங்கண்ணி, நாகூர், எட்டுக்குடி, இது மூணுக்கும் போய் வழிபட்டு விட்டு எல்லோரும் வருவது ரொம்ப சகஜம். ரம்ஜானுக்கு நண்பர்கள் எல்லோரும் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் அல்லது இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கோம். மொத்தமாக சேர்ந்து தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம். மொத்தமாக சேர்ந்து தான் தசரா, பிள்ளையார் சதுர்த்தி, இது எல்லாத்தையும் மொத்தமாக தான் கொண்டாடி இருக்கிறோம். எங்களுக்கு இடையில அப்படியான பிரச்சனைகள் இருந்ததில்லை. தஞ்சாவூர்ல மாரியம்மன் கோயில்ல நான் என்னுடைய சிறு வயதுல எனக்கு நினைவு தெரிந்து இஸ்லாமியர்கள் அம்மை நோயினாக்க புனநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க எல்லாரும். இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறாங்க, அம்மை வந்தாக்க கூட்டின்னு வந்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஃபெய்த் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு நேரத்துல ஏதாவது ஒண்ணுல தான் ஃபெய்த் இருக்கணும்ன்றாங்க இவங்க. ஒண்ணு இந்துவை நம்பு, முஸ்லீமை நம்பு, அல்லது கிறிஸ்தவனை நம்பு, ரெண்டெல்லாம் நம்ப கூடாது. ஸோ கடவுளை நம்புறதுங்கிறது அங்கே பிரதானமா இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு. ஆமா, இந்த இன்ஸ்டிடியூஷனை நம்புறது அப்படின்றத இப்போ ரெண்டுல வந்து நீங்க நம்பிக்கை வைக்க முடியாது. அது அந்த பெட்டிஷனர் இருக்காருல்ல, மனுதாரர் செந்தில்குமார் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன், அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள இந்துவை விடாதீங்க, மசூதிக்குள்ள இந்துவை விடாதீங்க, அதான் நான் சொல்றேன். மியூச்சுவல் இன்டராக்ஷன் இருக்கவே கூடாது. அப்போதான் மத நல்லிணக்கம் நிலவும். அந்த பெட்டிஷன்ல அவர் சொல்றாரு, ஒருத்தர் கோயிலுக்கு இன்னொருத்தர் போகாமல் இருந்தால்தான் மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் நிலவும் அப்படின்னு நல்லிணக்கத்துக்கு புது வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அங்கீகரிக்கும் விதமாக நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இப்ப நீங்க கேட்டீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாக்கா அது வந்து அதை எப்படி செக் பண்ணுவாங்க? நம்பிக்கையை செக் பண்ண முடியுமா? கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றதே ஒரு கேலிக்குரியது, அபத்தமானது. இதோட அடிமுட்டாள்தனமாக ஒரு மனிதனால சிந்திக்க முடியாது. இப்ப நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். சட்டப்படி சீக்கியர்கள் இந்து, சட்டப்படி சமணர்கள் இந்து, பௌத்தர்கள் இந்து, ஏன் அம்பேத்கர் தழுவிய நியோ புத்திஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க இந்து. அம்பேத்கர் வந்து என்ன உறுதிமொழி ஆரம்பிக்கிறாரு? ராமன் கிருஷ்ணனை வணங்க மாட்டேன், வேத சாத்திரங்களை நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், புரோகிதர்களை அழைக்க மாட்டேன், இது எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. அவனை சட்டப்படி இந்துன்னு வச்சிருக்கிற. இப்போ அம்பேத்கரின் கொள்கையில் நம்பிக்கை உள்ளவன் ஒரு நியோ புத்திஸ்ட் கோயிலுக்குள்ள வர்றதை விடுவீங்களா மாட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா விடுவாங்க. கையெழுத்தே போட வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவன் இந்து. அவன்கிட்ட எப்படி கேள்வி கேட்பீங்க நீங்க? சட்டப்படி அவன் இந்து, எப்படி கேள்வி கேட்பீங்க நம்பிக்கை இருக்கா இல்லையான்ட்டு நீங்க? அடுத்தது சமணர்கள் எடுத்துங்க. சமணர்களுக்கு கர்ம வினை கோட்பாட்டில் தான் நம்பிக்கை இருக்குது, கடவுள் கிடையாது. பௌத்தர்களுக்கு பௌத்தத்தில் கடவுள் இல்லை, அவங்க வர்ண தர்ம அமைப்பு முறையை எல்லாம் வந்து நிராகரிக்குது. சீக்கியம் அதை நிராகரித்து உருவான மதம். என்ன செய்யலான்றீங்க? இப்போ அவங்கெல்லாம் இந்து உள்ள வச்சிருக்கிறீங்க. நான் இந்து தான், டர்பன் கட்டிட்டு ஒருத்தர் வராரு. இல்ல, அது இந்து சம்பிரதாயம். சைவம் ஒரு சம்பிரதாயம், வைணவம் ஒரு சம்பிரதாயம், பௌத்தம், ஜைனம், சீக்கியம், இது எல்லாமே இந்து மதங்கள். இப்படிதான் சாவர்கர் டிஃபைன் பண்றாரு. இப்போ அவங்க ஆட்கள் மூதாதையர்கள் எல்லாம் அப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. அது வேணும்னா சேர்த்துக்கிறதுக்கு எப்படி வேணா சேர்த்துக்கலாம். ஏதாவது ஆலய நுழைவு என்பது சட்டமாக்கப்படும் வரையில் சனாதனிகள் அதை தீவிரமா எதிர்த்து போராடினாங்க. என்ன அடிப்படையில்? தலித்துகள் அவர்ணர்கள், 4 வர்ணங்களில் சேராதவர்கள், அவர்ணர்கள், இந்துக்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல. அம்பேத்கர் திரும்ப திரும்ப சொல்றாரு நாங்க இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்கள இந்து ஃபோல்டுல திட்டமிட்டு சதி செய்து சேர்த்து கொண்டார்கள். இல்ல இங்க யாருமே இந்து இல்லாம இருந்தாங்க. சென்சஸ்ல தான் அப்படிதான் சேர்க்கிறாங்க. அப்புறம் தான் சேர்றாங்க, இவங்க சேர்த்துக்கிறாங்க. எண்ணிக்கை வேணும், இல்லைன்னா மைனாரிட்டி ஆயிடுவோம் என்றெல்லாம் சொல்லிதான் சேர்த்து கொள்ளுகிறார்கள்.
அதனால இந்து என்பது சட்ட ரீதியாக இவங்க உருவாக்கி கொண்ட ஒரு ஏற்பாடு. அப்படி ஒரு சம்பிரதாயம், ஒற்றை சம்பிரதாயம் ஒன்று இல்லை. இப்போ இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சம்பிரதாயத்துக்குள் வா என்பதை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதனால இப்ப சட்டப்படி இந்துவாக இருக்கக்கூடிய இவர்களை கையெழுத்து வாங்கிட்டு தான் விடுவீங்களா அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போ இந்த விசுவாசம் என்பதற்கு இல்லை, ஃபெய்த்தை இப்படி அளக்க முடியுமான்றதான் கேள்வி. திரும்ப ஆர்டிகல் 25 முதல் உரிமை ரைட் டு கான்ஷியன்ஸ், அது நம்பிக்கை வைப்பதற்கும் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கும் நாத்திகனா இருப்பதற்கும் அதுல இறை மறுப்பும் ரைட் இருக்குது. அப்போ ஒரு கோயிலுக்குள்ளேயோ மசூதிக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ எங்க போகும்போது என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாதுங்க, அதை கடைப்பிடிக்கணும். இங்க சர்ச்சுக்குள்ள மசூதிக்குள்ள போறீங்கன்னா தொழுகைன்னா இப்படி நடந்துக்கணும், சர்ச்சுக்குள்ள அப்படி நடந்துக்கணும், இல்லை நான் அதை மீறுவேன்னு அங்கே போய் சொல்றது தப்பு. அது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள கூடியது, அது அல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இதை பற்றி நான் இவ்வளவு விரிவாக பேசுறதை விட சுகிசிவம் பேசியிருக்கார். சுகிசிவம் சில கேள்விகளை எழுப்புறார். முதல் பாயிண்ட் என்ன எழுப்புறாருன்னா, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க, இந்துக்கள் அல்லாதவர்கள் இதை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இந்த இந்து வேதங்கள் இருக்கு இல்லையா, நீங்க சொல்ற இந்த வேதங்கள், இதையெல்லாம் உலகம் முழுதும் பரப்பியதும் இதன் புகழை எடுத்து உரைத்ததும் யாருன்னா மேக்ஸ் முல்லர். அவர் ஒரு ஜெர்மானியர். இந்தியாவுக்குள்ளே பலருக்கு தெரிவிச்சது அவர் தான். பிறப்பால அல்லது மதத்தால கிறித்தவர். அவர் மேக்ஸ் முல்லரை சுகிசிவம் கோட் பண்றாரு. அப்புறம் ரமண மகரிஷியின் பெருமையை வெளிநாட்டுக்கு எடுத்து சொன்னவர் வெள்ளைக்காரர் தான். அப்போ இதை என்ன பண்ணுவீங்கன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்டது கொஞ்சம் கம்மி, நான் கொஞ்சம் மேலே போய் கேட்குறேன். உபநிடதங்களை முதலில் பெர்ஷியன்ல பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது யார் தெரியுமா? அவுரங்கசீப்போட தம்பி தாராஷிகோ. என்ன செய்யலாம் இப்போ? உபநிடதங்கள்ல பாய்க்கு எப்படி நீங்க சொன்னீங்க கொடுத்தீங்க? மேக்ஸ் முல்லர் ஒரு மிலேச்சனாச்சு, மிலேச்சர் தானே அவரு, கூற்றுப்படி மிலேச்சர். வேதம் ஸ்ருதி, ஸ்ருதி பார்ப்பனர் அல்லாத சவர்ணர்கள் அல்லாத பார்ப்பன சத்திரிய வைசிய வர்ணங்களை சாராத சூத்திரன் காதல வேதம் பட்டாலே ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ மிலேச்சன் காதல வேதம் பட்டிருக்குதே, மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறீங்களே, இதெல்லாம் எதுல வரும்? எப்படி பரப்புனீங்க? அதை வெக்கமா இல்லை இதை பேசுறதுக்குன்னு சுகிசிவம் கேட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, மிச்சம் எல்லாரும் மசூதிக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நீ வராதன்ற, இது எப்படி நீ உருப்பிடுவேன்னு கேட்குறாரு. மூணாவது, ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே வரவன நீ இந்துவா முஸ்லீமா, உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று கேட்பது எதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கோயிலுக்குள் ஒரு கலகத்தையும் மோதலையும் தூண்டுவதுதான் இவர்கள் நோக்கம். எப்படி கலகம் நடக்கும்னு சொல்றாரு அவரு. ஆமா, நீங்க வர்றவர்ல ஒருத்தர் நீ முஸ்லீமா இந்துவான்னு கிளப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, முஸ்லீம் தான் இல்லை வேற ஏதோ ஒன்றுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாரு, இல்லை ஒரு கிறிஸ்டியன் வர்றாரு, பேரை சொல்லு, ஆதார் கார்டை காட்டு, யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அதனால நான் இப்போ பக்தர்களுக்கு, இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்புல சொல்லி இருக்குது, உங்க வீட்டு பெண்களை கோயிலுக்கு கூட்டின்னு போனாக்கா அவர்கள் மாதவிலக்கு காலத்தில் இருக்கிறார்களா இல்லையா, இருந்தா இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, கோட் பண்றாங்க அதை. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம உடன்பாடான்றத இந்துக்கள் சொல்லட்டும். இந்து மதத்துல நம்பிக்கிறவங்க மாதவிடாய் காலத்துல பூஜாரிக்கு போகாம இருக்கிறது அல்லது கோயிலுக்கு போகாம இருக்கிறது அப்படிங்கிறது உண்டு. அது சுய கட்டுப்பாடு, அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இது செக் பண்றது. புனிதத்தை காப்பாத்துறது HRNCயின் கடமைன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி. இந்த விதிகளையும் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை யாராவது மீறாங்களா? 48 டெம்பிள் ஆக்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இருக்குது, அதன்படி இப்படி இருக்கணும், தீர்ப்புல இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப இது HRNC கடைபிடிக்கணும் என்பதை அமல்படுத்த தொடங்கினாக்கா எவ்வளவு ஆபாசமாக அயோக்கியத்தனமா இருக்கும், அதை சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ என்னுடைய கேள்வி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவரோ அங்க இதற்கு உட்பட்டு அங்க நிக்கிறாரு அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இது ஒன்னா இருக்கக்கூடாதுன்றதுதான் பிரச்சனை. இல்ல ஏற்கனவே ஒன்னா இருக்குதா? ஏற்கனவே ஒன்னா இருக்கக்கூடிய மரபுகள் அப்படின்றது ஏற்கனவே இருக்குது. அந்த மரபுகள் நீடிக்க கூடாது. அந்த பெட்டிஷனர் செந்தில்குமார் திருத்தமா சொல்றாருல்ல, அங்க எங்கால விடாதீங்க, பொம்மை கடைக்காரரு அங்க எங்கால விடாதீங்கன்றாரு. அது எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி விஷயம் வெளியே வந்துருச்சு. இப்போ மசூதிக்கு போவதற்கோ சர்ச்சுக்கு போறதுக்கோ ஏதாவது தடை இருக்குதா? யாருக்காவது இல்ல, யாருக்கும் தடை இல்லை. அப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அங்க விடாத அப்படின்னு சொல்லுவது எதுக்கு? அப்ப இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்பவர்கள் தனித்தனியா இருக்கணும், தனித்தனி சைலோஸ், தனித்தனி இதுல பிரிஞ்சு இருக்கணும்.
அப்போதான் நான் அரசியல் பண்ண முடியும். இப்போ இது வந்து நாத்திக கட்சி, திராவிட இயக்க நாத்திகர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் நாத்திகர்கள், அவங்க இப்போ நாத்திகம் ஆத்திகம் பிரச்சனை இல்லை, இறை நம்பிக்கை நம்பிக்கை இல்லை என்பது பிரச்சனை இல்லை. அவனுடைய பாயிண்ட் வந்து இறைவன் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது மூணாக இருக்குது, இது வேற அது வேற அது வேற, இது சேர்றதை அனுமதிக்கக்கூடாது. இது தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தால் தான் சமூக நல்லிணக்கம் இருக்குன்றது தான் அவனுடைய கருத்து. ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறான்னு சொன்னால் அங்கேயும் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அப்படியான இன்ட்ராக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் தான் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குதா? இந்த இன்ட்ராக்ஷனுங்கிறது வெறும் கோயில் தொடர்பானது மட்டும் இல்லைன்னு எனக்கு தோணுது. மதம் கடந்து நட்பு வைத்துக் கொள்வது, ஆமாம், மதம் கடந்து புழங்குவது, மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிறது, பாய் மச்சான் மாமா இப்படி நம்ம ஊரில் இருக்கிறோன்னு ஒரு பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இன்ட்ராக்ஷனை தடுக்க விரும்புகிறாங்களா? இல்லை, இந்த இன்டராக்ஷனை தடுத்து ஒருவருக்கொருவர் ஆகாதவர்களாக, ஒருவருக்கொருவர் பழகாதவர்களாக, மனம் முடிக்காதவர்களாக அப்படி பிரித்து வைப்பது தான் வர்ண தர்ம சாதி அமைப்பு முறை. இந்துக்களுக்குள்ளேயே அப்படிதான் இத்தனை காலமா இந்த பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணது எப்படி? செட்டி தெரு, இது முதலியார் தெரு, இது குடியானவர் தெரு, இப்படி பிரிச்சு வச்சுதானே அதை மெயின்டைன் பரஸ்பரம் சண்டை போட்டுட்டு இருந்தா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்பிக்கையின்மை, அச்சம், பிரிந்திருத்தல், இதை தான் மெயின்டைன் பண்ணாங்க. தனித்தன்மை நாங்கள் பேணுகிறோம், மதத்தின் புனிதத்தை பேணுகிறோம், மதத்தில் இதெல்லாம் கசடு, நாங்கள் மதத்தை சீர்திருத்துகிறோங்கிற பேர்ல தீவிரமா செயல்படுபவர்கள் இதர மதத்தில் இருக்கிறாங்களா? இப்ப அதுக்கான போக்குகள் இல்லையா? இப்ப இந்த சைடு இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதும், இன்னொரு சைட்ல இருந்து இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, இது எல்லாமே தப்பு, மத விரோதம் என்கிற ஒரு கடுங்கோட்பாட்டுவாதிகள் இதர மதங்கள்லையும் பார்க்க முடியுது. இது ரெண்டுமே ஒரே வேலை செய்யறது தானா? மற்ற மதங்கள்ல கடுங்கோட்பாட்டுவாதிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. தர்கா போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, இப்ப சன்னி முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து ஷியாக்களை தாக்குறாங்க. கிறிஸ்தவர்கள்லயே ஒரு பிரிவினர் வந்து இன்னொரு பிரிவினை ஒத்துக்கிறது இல்லை, முரண்படுறாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னாக்கா, அது ஒரு மத மௌடிகமா இருக்குது. இது வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பினாமினன். இது அரசியல் அதிகாரத்தில் இருப்பதற்கு, சமூக அதிகாரத்தில் இருப்பதற்கு இதை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த அடிப்படைவாதம் இருக்குல்ல, இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு இந்த இதர மதங்கள் தரப்பிலிருந்து வருகிற குரல்கள் இதுக்கு இந்த மாதிரியான மோட்டிவ்க்கு உதவி செய்யுமா செய்யாதா? இதுக்கு வந்து உதவி செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறது, அடிப்படைவாதம் என்பதும் பாசிசம் என்பதும் ஒன்றல்ல. இதை திரும்ப இப்ப ஹிந்து ஃபண்டமெண்டலிசம்னு சொல்றாங்க, அப்படி சொல்றது சரியில்லை. ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து மத கோட்பாட்டில் நிற்கிறவன், இவன் வந்து மதத்தை அரசியல் சமூக அதிகாரத்துக்கான கருவியாக பயன்படுத்துபவன். இப்போ நீங்க இப்படியே எங்க மதத்துக்கு வாங்க, நிறைய வாங்க இருக்குது, வரட்டும், இது இப்படி இருக்கு சொல்ல வேண்டியதானே. இப்போ சமீபத்துல கூட எங்கேயோ நடந்த கூட்டத்துல பிற மதத்தவர்கள் மதத்தை தழுவுவதற்கு நாங்கள் வந்து ஏற்பாடெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க, கர்வாப்சின்னு சொல்றாங்க. இதை சொல்லி கொண்டிருப்பவர்கள் இன்னொரு சைடில் வந்து பிற மதத்தவர் வரக்கூடாது, இன்னார் வரக்கூடாது, அன்னார் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டு எப்படி ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது? கர்வாப்சி என்பது எங்களுடைய டேர்ம்ஸுக்கு உட்பட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றது. நல்லிணக்கம் என்பது ஈக்குவாலிட்டி பேஸ்ட். அந்த நல்லிணக்கம் ஏற்கனவே நிலவுவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பாபரி மஸ்ஜித் இஷ்யூவே எடுத்துக்கிட்டாக்கா, இவங்க வந்து திருட்டுத்தனமாக சிலையை கொண்டு வந்து வைப்பதற்கு முன்னால் வரை 1949 இந்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னால் வர மசூதி அங்கே இருக்குது, வெளியில் ராம் சபுத்ரா இருக்குது. ராம் சபுத்ராவுக்கு நிர்வாணி அக்காரா என்ற ஒரு அக்காராவை சேர்ந்த சாமியார் அங்கே உட்காந்துருப்பாரு, ஒரு உண்டியல் வச்சுருப்பாரு. அந்த வெளியில் ஒரு இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு கும்பிட்றவங்க கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க, உண்டியலுக்கு பக்கத்தில். ஆமாம், அந்த ராம் சமுத்ராவை சேர்ந்த அந்த நிர்வாணி அக்காராக்காரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. படுக்கிறது வந்து மசூதிக்குள்ளே தான் போய் படுப்பார். அவர் துணிமணியெல்லாம் அங்கே தான் வச்சுருந்தார், அங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். உள்ளுக்குள்ளே மசூதியில் வந்து இந்த தொழுகைக்கு அடைக்கிறாங்க இல்லையா, அவரும் அங்கே தான் படுத்திருப்பார். 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் சம்மந்தப்படாத வேற ஒரு ஆள் தான் சிலையை கொண்டு வந்து வச்சது. இப்போ அங்கே வந்து இது ஒரு முரண்பாடாக இருந்தது கிடையாது அன்று. இன்று இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ கொஞ்ச நாள் முன்னால் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போயிருந்தேன், மருத்துவமனைக்கு போனால் சிலை பிள்ளையார் சிலையாகுன்னு பார்த்தா சாய்பாபா சிலை. சாய்பாபா சிலையை பார்த்த உடனே அதை ஒட்டி சில விஷயங்கள் நினைவுக்கு வருது சொல்கிறேன். இப்போ இங்கே இந்த பிரபல ராமச்சந்திரா மருத்துவமனையில் சாய்பாபா சிலை வச்சிருக்குது. ராமச்சந்திரா, ஆமாம், ராமச்சந்திரா மருத்துவமனையில் சாய்பாபா சிலை வச்சிருக்குது. 21 ஸ்க்ராலில் ஒரு ஆர்டிக்கிள் வந்துருக்குது. டெல்லியில் ஒரு முக்கியமான சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் சில 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பல சிலைகளோட ஒரு சாய்பாபா சிலை வச்சுருக்கிறாங்க, அதை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க.
இப்போ இந்த கோயில்களுக்குள்ள இவங்க ஆகம விதி வெங்காய விதின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ எல்லா கோயில்லையும் நவக்கிரக சந்நிதின்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் ஆகம விதிக்கு சம்மந்தமே கிடையாது, அதுக்கப்புறம் வச்சது. பல கோயில் சன்னதிகள் அப்புறம் ஒவ்வொரு ராஜாவும் உள்ள இஷ்டமாக கட்டினது. இந்த பிரபல தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அது எனக்கு தெரிந்த காலத்திலேயே திடீர்னு ஒரு சந்நிதி வந்தது. வராகி அம்மன் கோயில் உள்ளேருந்து ஏதோ ஒரு சிலையை எடுத்திருக்காங்க, ஒரு பன்றி, அதை வராகி அம்மன்னு சொல்லி ஒரு கொட்டாயை போட்டாங்க. மூலவரோட இங்கே தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு ஒரு செட்டை போட்டாங்க. இது எந்த ஆகமத்தில் இருக்குது எந்த வெங்காயத்தில் இருக்குது ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி சாய்பாபா சிலையை வச்சு சிவன் கோயிலுக்கு வரோம், அதையும் வழிபட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், இந்த சங்கிகள், பஜ்ரங்தள், இந்த மாதிரி ஆட்கள் அதை கடப்பாறையை வச்சு உடைக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அது வீடியோ எடுத்து வருது. 2014 சாய்பாபா மேலே இவங்களுக்கு என்ன கடுப்பு சொல்கிறேன். 2014 மோடி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ சிவசேனாக்காரங்க, யார், சிவசேனா, அவங்க ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு ஒரு 8 வந்துட்டு போங்க. ஏன்னா ஷிர்டியில் இருக்கிற சாய்பாபா கோயில் என்பது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அடுத்த பணக்கார கோயில், அது வருவாய் உள்ள கோயில். அப்போ துவாரகா பீடத்தினுடைய சங்கராச்சாரியார் அவர் இல்லை நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு மோடியை தடுக்கிறார். மோடி போகலை. தடுக்கிறதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு, எனக்கு அவங்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை, சனாதன தர்மத்தை மீறுவதை நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும், இது சனாதன தர்மப்படி அங்கே போகிறது தவறு அப்படின்றாரு. இந்த கோயிலை இடித்தாங்க இல்லையா டெல்லியில், கோயிலை இடிச்சிட்டு 2014 மோடி ஆட்சிக்கு வந்த உடனே யத்தி நரசிங்கானந்த்னு ஒருத்தர், பேர் எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஜெனரேட் கால் கொடுத்தவர். ஆமாம், இஸ்லாமியர்களை ஜெனரேட் பண்ணோன்னு கால் கொடுத்தவர். அவர் இந்துக்கள் யாரும் சாய்பாபா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு, டிக்ளரேஷன். தர்ம சன்சாதிலிருந்து, தர்ம சன்சாதுன்றது என்ன, அது ஒரு மத அமைப்பு, சனாதன தர்மத்தை கடைபிடிப்பதற்கான அதிகார பீடம், அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற அமைப்பு. அவங்க அந்த மாதிரி ஒரு கால் கொடுத்தாங்க. அப்போ சாய்பாபாவுக்கு எதிராக இதெல்லாம். இன்னொரு பக்கம் ஷிர்டி சாய்பாபா, அந்த ஷிர்டி சாய்பாபாவோட வரலாறு ஒரு 1918 இறந்துடுறாரு. அதை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அங்கே வர்றாரு. 1918 தான் இறக்குறாரு அவர். 1918 அப்போ தான் இறக்குறாரு. 1917 திலகர் அவரை போய் பார்த்துருக்காரு. அவர் ஷிர்டியில் ஒரு இடிந்து போன மசூதி, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு ஃபக்கீர். ஃபக்கீர்னா ஃபக்கீர் போல உடை அணிந்த ஒரு மனிதர், ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறாரு. அவர் அவர்கிட்ட போனாக்க நோய்கள் குணமாகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்குது, அவரை வழிபட தொடங்குறாங்க. அங்கே இருந்த ஃபக்கீர் இருக்கார் இல்லையா, முஸ்லீம் ஃபக்கீர், அவர் இங்கே வழிபாடெல்லாம் கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் இந்துக்கள், முஸ்லீம்கள் உள்ளிட்ட ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க திரளாக வர தொடங்குறாங்க. அந்த புகழ் பெருகுது. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. 1917 அந்த காலகட்டம் இந்த ஃப்ளூ அதெல்லாம் சமயம், அந்த பீரியடு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், பல விதமான பிரச்சனைகள் இருந்த பீரியடு. இந்த மாதிரி நீங்கள் இந்த தர்காக்கள், சுஃபி வழிபாட்டு முறைகள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு தர்காவுக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நோய்கள் குணமாறதுக்காக போவாங்க. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, இல்லை மனநலம் குன்றிய இந்த மாதிரி இது, அல்லது பேய் பிசாசு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தர்காவுக்கு. பிளேக், ஃப்ளூ வந்த பொழுது மருத்துவ வசதி நேரடியாக கிடைக்காத காரணத்தினால், யாருக்கு சாதியால் ஒதுக்கப்பட்டிருந்த மக்கள் தொட்டு மருத்துவம் பார்ப்பதற்கு அன்றைக்கு அந்த ஃப்ளூலாம் வந்தபோது ஆட்கள் இல்லாத காரணத்தினால் கணிசமான மக்கள், பிற உயர் சாதியினர் ஒப்பிடும்பொழுது கணிசமான மக்கள் இறந்து போனார்கள். ஆமாம். அப்போ அப்படி இறக்க கிடந்தவங்களை நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் தொட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த தர்காக்களுக்கு போறவங்க. ஷிர்டி சாய்பாபா அப்படி பிரபலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷிர்டி சாய்பாபாவின் நிலை என்ன, இதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, சாய்பாபா ஆஃப் ஷிர்டி, எ யுனிக் செயின்ட், எம்வி காமத், விபி கேர், அவங்களுடைய புத்தகம். அப்புறம் இன் குட் ஃபெய்த்னு ஒரு புத்தகம். இதில் இந்த ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சாய்பாபா அங்கே அப்படி தங்குறாரு. அப்படி தங்கி மக்கள் வழிபடுறாங்க. வழிபடும் போது அங்கே அந்த உர்ஸு சந்தனக்கூடு அது நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ராமநவமியை அதோட சேர்த்து நடத்த சொல்கிறாரு. அந்த இடிந்த மசூதியை ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது கோயிலை ரிப்பேர் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஷிர்டி சாய்பாபாவினுடைய தன்மை. அந்த ஷிர்டி சாய்பாபாவினுடைய ட்ரெஸ்ஸு படிப்படியாக எப்படி நிறம் மாறியது, அவருடைய ஆட்டையர் எப்படி மாறியது. இன்னைக்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சாய்பாபா இதில் இந்த பக்கம் ஒரு பூசாரி, அந்த பக்கம் ஒரு ஃபக்கீர் கையில் மயில் தொகையோட இருப்பாங்க. அங்கே அப்படி புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்லாம் போயிட்டு வர்றது, வழிபடுறது, இதெல்லாம் இருந்தது. இப்போ முழுக்க அது பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாடில். இந்த பக்கம் சிலை இடிக்கிறது, இந்த பக்கம் அதை முழுமையாக
தன்வயப்படுத்திக் கொள்வது. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான அடையாளமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒன்லி ஹிந்துன்னு ஆக்கணும், இல்லைன்னாக்கா கிடையாதுன்னு எடுத்துடணும். இதுக்கு நிறையா எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஹாஜி அலி தர்கான்னு பாம்பேயில் ஒரு கடலுக்குள்ள ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில், ஈரான்லேருந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர். ஒரு நாளைக்கு 10,000 பேர் போகிறாங்க. அந்த ஹாஜி அலி தர்காவில் அதை நான் படித்தேன். அந்த வழிபாட்டுக்கு ஒன்று எழுதி போட்டிருக்கிறாங்க. அதில் ஹாஜி அலி தர்காவில் எழுதியிருக்கிறது, யஹா ஹிந்து முஸ்லிம் சிக் இசாயி ஃபெய்ஸ் பத்தா ஹை. இங்கே எல்லா மதத்தினரும் தங்களுடைய குளோரி பெருமையை வேண்டியதை அடைகிறார்கள் அப்படின்றது வந்து அங்கே வாசகம். இன்னொன்று கல்யாணில் வந்து ஹாஜி மலாங் தர்கா, அந்த ஹாஜி மலாங் இப்போதான் எனக்கு அந்த பேர் நினைவு. ஹாஜி மலாங் சொல்லுவாங்க. ஹாஜி மலாங் தர்கா. அந்த தர்காவுக்கு ட்ரஸ்டி யார் தெரியுமா? ஒரு பார்ப்பனர். அவருடைய குலதெய்வம் ஜோகேஸ்வரி. டெய்லி ஜோகேஸ்வரியும் இந்த தர்காவையும் தான் வழிபடுவார். அவர் தான் அங்கே சந்தனக்கூடு உருசெல்லாம் நடத்துறது. அங்கே வந்து சங்கிகள் போயிட்டு இது வந்து மச்சீந்திரநாதர் கோயில், அதை தர்காவாக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஏதோ உருட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ இந்த மாதிரி இது ஆங்கிலத்தில் வந்து சின்க்ரெட்டிக் ட்ரெடிஷன்னு சொல்கிறது. சின்க்ரெட்டிக் என்று சொன்னால் பல மரபுகள் கலந்த. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு படம் யாதும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி கோம்பை அன்வர் எடுத்திருக்கார். அது இந்த 2 மரபுகளும் கலந்து வருகின்ற பல எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்காரு. இப்போது பிட்டுக்கு மண் சுமந்த இது இருக்கு இல்லையா, அதில் முஸ்லீம்களுக்கு வந்து இருக்கிற உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காரு. கோவையில் வந்து ஒரு கோயில் இருக்குது. திப்பு சுல்தான் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஏதோ மானியம் கொடுத்துருக்காரு. தீவட்டி சலாம் இந்து மன்னரின் படையெடுப்பு அந்த மாதிரி நெருக்கடி கிடையிலையும் உதவி பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே வந்து தீவட்டி சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்றாட சடங்கு, அந்த திப்பு இருக்கின்ற திசையை நோக்கி செலுத்துவது என்பது, இது மாதிரி நிறைய எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது. இந்த மரபுகள் இருக்கக்கூடாது, இதை 2ஆக பிரிக்கணும், இது ஒன்றாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்படுகிறது. இதை வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இல்லை. இந்த நல்லிணக்கம் நிலவுகின்ற இடங்கள் எது, அதெல்லாம் பிரிக்கணும். இப்போ குஜராத் ரைட்டுக்கு பிறகு அங்கே நடந்திருக்கிற கொன்னாங்க, கொடுமையாக பண்ணாங்கன்றது வேற. முஸ்லீம்கள் கலந்து வாழ முடியாமல் வந்து அவங்கள ஒதுக்குனாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், வர்ண தர்ம முறையினுடைய இன்னொரு ஃபார்ம் இது. அவர்களை வந்து தனியாக ஒதுக்குவது, அதன் மூலம் தான் இந்த பகைமையை வந்து பேண முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை வாக்குகளாக மாற்றுவது, மக்கள்ல இருந்து வாக்குகளாக மாற்றுகிறவர்கள். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, தனிமைப்படுத்துவது, பிரிப்பது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்றது ஏற்கனவே மரபாகவே நம்மக்கிட்ட ஒரு நல்லிணக்கம் இருந்து வந்திருக்குது. அந்த நல்லிணக்கத்தை இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கான வேலையை பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் செஞ்சிருக்குது. இப்போ பிஜேபி இந்த நல்லிணக்கத்தை குறைப்பது அப்படின்னு முயற்சி எடுக்குது, அல்லது சங் பரிவார அமைப்பு எடுக்கிறாங்க, வலதுசாரிகள் எடுக்கிறாங்க, வாட்டெவர். இதை நம்ம கெஸ் பண்றோம். இதற்கு முன்மாதிரிகள் உண்டா? ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்காங்களா? குஜராத் வந்து ஒரு நார்மலாக ஃபேமஸாக இருக்கிற கலவரத்திற்கு பிறகு அந்த பிளவு வந்தது. இங்கே அப்படி ஒன்றும் கலவரம்லாம் ஒன்றும் நடக்கலை. பழனியை வச்சு எதுவும் திட்டமிடுறாங்களா? இப்போ பழனி தொடர்பாக பழனியில் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை ஒரு ஐசோலேட்டட் தனியாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போது அது வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி, ஏற்கனவே கொங்கு பெல்ட்டோட இணைந்த பகுதி. அது வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க கவனம் செலுத்தி வேலை செய்யக்கூடிய பகுதி. முருகனையா வழக்கம் அதான் வேல் யாத்திரையெல்லாம் நடத்திருக்காங்கல்ல, இங்கே ராமன் போனி ஆகலன்னு. அப்போது முருகனை வைத்து கொண்டு ஒரு ஹிந்து முஸ்லீம் கம்யூனல் கிளாஷை உருவாக்க முடியுமா? அதுக்கு என்ன கிடைக்கும்? சுகிசிவம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது இப்போது நீங்கள் ஒரு 2 கோயிலில் வந்து இப்படி பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு தீர்ப்பில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்துருக்குது கறி சாப்பிட்டாங்கன்ட்டு. ராமர் வந்து உள்ள ராமர் சிலையை யாரோ வச்சாங்கிறது அவங்க பத்திரிகையில் படி. அதெல்லாம் இல்லை. இந்தியா டுடேயில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபேக் நியூஸை எக்ஸ்போஸ் பண்ணி ஒன்று போட்டுருக்கான். என்னன்னு கேட்டால், ஐயப்பன் பஜனை வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, அங்கே வந்து இஸ்லாமிய பாடல்கள் பாடுது. இப்படி ஒரு வீடியோ பரப்பப்படுது. இது யாரும் கேட்பார் இல்லையான்னு சொல்லி வீடியோ பரப்புகிறாங்க. அதை இந்தியா டுடேயே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆந்திராவிலேருந்து ஐயப்ப பக்தர்கள் கிளம்பி வர்றாங்க, அவங்க தெலுங்கில் பாடுறாங்க ஒரிஜினல் வீடியோ. அதை வந்து இப்படி மாற்றி ஃபேக் வீடியோ வந்து பரப்பி ஐயப்ப பக்தர்களை வச்சு முஸ்லீம் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாங்க. அப்போ எந்த கோயிலுக்குள்ளும் இப்போ இவ்வளவு பெரிய திருவிழாக்கள் நடக்குது தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான பக்தர்கள், எங்கேயாவது ஒரு கம்யூனல் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருக்குதா? ரேர் அண்ட் ரேர் கேசஸ் இருக்கும். கேள்விப்பட்டதே இல்லை நான் அது மாதிரி இடங்கள்ல.
அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஒரு கிளப்பி விட்டாங்க பொய்யாக, அது எப்படி வெடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை ஏற்படுத்தணும் என்பதுதான் இவருடைய திட்டம். அதுல முக்கியமா பழனி அப்படின்றது ஒடுக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அவங்க போகக்கூடிய ஒரு இடம். இப்போ இங்கே ஐயப்பன் கோயில் எடுத்துங்களேன், அங்கே வாவர் வழிபாடு இருக்குது. ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால சபரிமலையில், ஆமா, இங்கேருந்து பாண்டி நாட்டிலேருந்து போன மரைக்காயர் அவர் ஐயப்பனுடைய இதுன்னு சொல்லி அங்கே வாவர் மசூதி இருக்குது. அந்த வாவர் மசூதி ஐயப்பன் வழிபாட்டினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்குது. பேட்டை துள்ளுவதற்கு முன்னால் அங்கே போகிறது, அங்கே அதுக்காக இந்த அம்பு இந்த மாதிரி இதெல்லாம் செய்து கொடுப்பதற்கு இல்லையா, அதெல்லாம் முஸ்லீம்கள் தான் பாரம்பரியமாக செய்கிறாங்க. அது முஸ்லீம்கள் செய்யக்கூடாதுன்னு அங்கே கிளப்பி விட்டு பார்த்துருக்குறாங்க. அது ஒன்றும் போனி ஆகலை. அப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லிணக்கம் நிலவுகிறதோ, மரபுகள் இணைந்து நிலவுகிறதோ, அந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு தீவிரமாக முயற்சிக்கிறாங்க. இதை ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர், உழைக்கும் வர்க்கத்தினர் எந்த கடவுளை வழிபடுறாங்களோ அங்கே செய்வதன் மூலம் அவங்கள கம்யூனலைஸ் பண்ணுறதுக்குள்ள மதவெறிக்கு ஆதிக்க சாதியினரை ஐடியாலஜிக்கலாக செஞ்சிடலாம். அவங்கள்ட்ட வேதம், உபநிடதம், சனாதனம், பரம்பரை பெருமை, கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஆமா, இதெல்லாம் வச்சு உருட்டலாம். இங்கே அவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னா போயான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள கம்யூனலா ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இங்கே உட்காந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான், பாய் உள்ள பூந்துட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த கேள்வி கிடையாது. முருகனே வள்ளியை கல்யாணம் முடிச்சாரு, இந்த விஷயங்கள்லாம் இயல்பாக மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதை பற்றி நம்ம பேசுகிறோம். மக்கள் அதில் பெரும் அளவுக்கு கவனம் செலுத்துறது இல்லை. நம்மளை சூத்திரன் என்பதனால உள்ள விடலை, நேராக பெட்டிஷன்லேயே சொல்கிறாங்க இவங்க தான் வர முடியும். இந்த பெட்டிஷனில் சொல்லியிருக்காங்க யார் எங்கே நிற்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது, தீட்டாயிடம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளாதவர்களாக, புரிந்து கொண்டாலும் சுரணயற்றவர்களாக அந்த மாதிரி மக்கள் இருக்கிறார்கள். இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கிற ஆளை பிற மதத்தினருக்கு எதிராக ஏவி விடுவதும் கலவரம் செய்வதும் சாத்தியம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி பழனி மாதிரி இடங்கள்ல இந்த பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள். நான் வணங்குகிற கடவுளை, அந்த கடவுளை பயன்படுத்தி என்னை ஒரு மதவரியனாக மாற்றுவது அப்படிங்கிறது தொடர்பாக நீங்கள் சொல்றீங்க, அது விழிப்புணர்வு இல்லை. போதுமான மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, இவன் பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கலாம் மக்களுக்கு தெரியாது. அப்போ இந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இதை எப்படி கவனிக்கிறது? அவன் கோயிலுக்கு ஒரு நாள் போவான், அன்றாடம் கோயிலுக்கு போய் கோயிலுக்கே தினமும் நடந்துகிட்டுலாம் இருக்க முடியாது. பழனி கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க, அதர்வைஸ் அந்த கோயில் பாட்டில் அங்கே இருக்கும். மக்கள் உடனடியாக இந்த பிரச்சனைகள் தொடர்பாக, நான் சொல்றது முருகனை காப்பாற்றுவது, அப்புறம் முருக பக்தர்களை காப்பாற்றுவது. இப்போ முருகனை வைத்து இது பண்றாங்கன்னா முருக பக்தர்களுக்கு முருகன் தொடர்பாக இருக்கிற பொறுப்பு என்ன? முருக பக்தர்கள் முருகனையும் காப்பாற்றிக்கணும், தங்களையும் காப்பாற்றி கொள்ளணும். இது ரெண்டும் தனித்தனி விஷயம் இல்லை. இப்போ கர்நாடகாவில் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய வழிபாடு பாபா புதன்கிரி, அது சிக்மகளூர் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு குகை. அங்கே 17ஆம் நூற்றாண்டில் ஏமன்லேருந்து வந்ததாக ஒரு பாபா புதன் அப்படின்றவர் வராரு. அங்கே அந்த கோயிலுக்கு இப்போ பேர் ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமி பாபா புதன் தர்கா. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அந்த அப்துல் காதர் அமாவாசைன்ற மாதிரி தான் அது இப்போ பேர். அது தத்தாத்திரேய என்பது ஒரு ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உருவ வழிபாட்டை மறுப்பது, பார்ப்பன வேள்விகள் சடங்குகளை மறுப்பது, சாதியை மறுப்பது, சைவம் வைணவம் சுஃபி 3 மரபும் இணைந்த ஒரு வழிபாடு. இந்த தத்தாத்திரேய இதுன்றது ஒர்க்கிங் கிளாஸ் மத்தியில் இருந்திருக்குது இந்த மரபு. இவர் அங்கே வர்றாரு, இந்த பாபா புதன். அப்போ அவரையும் இந்த மரபும் அந்த காலத்தால் ஏதோ கலந்துருக்குது. அது எப்படி கலந்ததுன்னா யாருக்கும் தெரியாது. அங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக போய் வழிபடுகிறார்கள். இப்படி ஒரு மரபு அது நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த மரபை அயோத்தி மசூதி இடிக்கப்பட்ட உடனே பிரவீன் தொகாடியான்னு ஒரு ஆள் இருந்தார், இப்போ ஆஃப் ஆகிட்டார். அவர் தான் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இதாக இருந்தார், குஜராத்துக்காரர். அவர் இங்கே இது தென்னிந்தியாவின் அயோத்தி அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இவங்க இது தத்தாத்திரேயர் கோவில், திப்பு சுல்தான் காலத்தில் இதை கைப்பற்றி இப்படி மாற்றிட்டாங்க, முஸ்லீம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற பிரச்சாரத்தை அவங்க தொடங்குறாங்க. இது திப்பு சுல்தானால் கைப்பற்றப்பட்டதா, அது உண்மையா என்றால் அது முழுக்க முழுக்க பொய். ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அதற்கு பின்னால் திப்பு சுல்தானை அகற்றி விட்டு
உடையாரை கொண்டு வராங்க பதவிக்கு, வெள்ளைக்காரர்கள். அந்த உடையார் இவங்க அத்தனை பேரும் அதுக்கு வந்து மானியங்கள் கொடுத்துருக்குறாங்க, நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே பாபா புதன்கிரி இருக்கு இல்லையா, அந்த தர்கா அதனுடைய ட்ரஸ்டியா இருக்கிறது. அந்த ட்ரஸ்டிக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது சஜாத்தா நஷீன் அப்படி இருக்கிறது வந்து ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறார். அதனால இதுக்கு எந்த எவிடன்ஸும் அவர்களிடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 1970 முதன்முறையாக கர்நாடகாவில் வக்ஃப் போர்டு வந்து கொண்டு வராங்க. வக்ஃப் போர்டு என்பது முஸ்லீம்களுடைய அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு அமைப்பு, வக்ஃப் போர்டு. அதில் கொண்டு வரும்போது இந்த சஜாத்தா நஷீன் இருக்காருல்ல, யார் இந்த தர்காவுடையவர், எங்களை முஸ்லீமில் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறது? யார்? இஸ்லாமியர். இது வந்து இந்து முஸ்லீம் கலந்த வழிபாடு, இதில் எங்களை சேர்க்க முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இதை நீங்கள் இந்த அறநிலையத்துறையிலையும் சேர்க்க முடியாது, வக்ஃப் போர்ட்லையும் சேர்க்க. நாங்கள் வேறப்பான்றாரு. இப்போ வேற ஒன்று இருக்கலாமா கூடாதா? இருக்க முடியுமா கூடாதா? இருக்கலாம். அதை யதார்த்தமாக அவர் சொல்கிறாரு. அவர் முஸ்லீம்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள்னா நல்லது, நான் வக்ஃப் போர்டில் சேர்ந்துருக்கணும். இது 1970 நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இவங்க இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. மசூதி இடிப்புக்கு, அயோத்தி மசூதி இடிப்புக்கு பிறகு. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இது 2008 சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க. சரி, இதில் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் கருத்து கேளுங்க, ஒரு நடத்தி மாநில அரசு முடிவு செய்யுங்க. இது ஒரு சட்டவிரோதமான தீர்ப்பு. ஏன் சட்டவிரோதமான தீர்ப்புன்னா, 92 மசூதி இடிக்கப்பட்ட உடனே நரசிம்மராவ் அரசு ஒரு சட்டம் போடுது. அந்த சட்டப்படி இனிமேல் இந்த ஒன்று தான் டிஸ்பியூட்டடு, வேற எந்த இடத்துலையும் டிஸ்பியூட்டை கலப்ப முடியாது என்று ஒரு சட்டம் கொண்டு வருது. அந்த சட்டத்தை மீறி தான் இன்னைக்கு வந்து ஞான்வாபி மசூதி பிரச்சனையை வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சட்டத்தை மீறி தான் 2008 நீங்கள் மக்கள் கருத்து கேளுங்க. மக்கள் கருத்து அப்போ பிஜேபிக்கு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன்னு கேட்குறாங்க. ஒரு கமிஷன் தொகுக்குறாங்க. அதில் வந்து எந்த திப்பு சுல்தான் தான் பண்ணாருன்றதுக்கான தரவு எதுவும் கொண்டு வரப்படலை. மாறாக இந்துக்கள் மத்தியில் மெஜாரிட்டியாக கருத்து கேட்டு இது இந்து வழிபாட்டு தலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சித்தாராமையா கவர்மெண்ட் வருது. சித்தாராமையா கவர்மெண்ட் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் நியமிக்குது. அந்த கமிஷன் விசாரிச்சுட்டு இதை திப்பு சுல்தான் மாற்றியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் ஏற்கனவே இருக்கின்றபடி வழிபாட்டு முறை, இந்த சிம்க்ரெட்டிக் ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, இந்து முஸ்லீம் கலந்த வழிபாட்டு முறை, அது வந்து தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தாராமையா கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுது. அப்புறம் இப்போ பொம்மை கவர்மெண்ட் வருது. 22 இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ என்னென்னா, அந்த சஜாத்தா நஷீன் இருக்கார் இல்லையா, அந்த ட்ரஸ்டி, அவரை நீக்கிறாங்க. நீக்கிட்டு ஒரு 4 பேர், 2 முஸ்லீம் 2 இந்துக்கள் கொண்ட ஒரு கமிட்டி புதுசாக போடுறோம். அதாவது பரம்பரை முறைகளை பாதுகாக்கணும், பாரம்பரியத்தை அப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு இங்கே பேசி கொண்டு இருக்கக்கூடிய சங்கிகள் அங்கே என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அந்த பரம்பரை உரிமையை ரத்து பண்ணி இவங்களை கொண்டு வராங்க. முழு இந்து வழிபாட்டு முறை தான் இப்போ அங்கே வந்து நடக்குது. அங்கே சந்தனக்கூடு விழா கூட இந்து முறைப்படி தான் வந்து, இந்து கேலண்டர் படி தான் நடத்தப்படணும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாபா புதன்கிரியை அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து முஸ்லீம் நல்லிணக்க வழிபாட்டு முறையை தகர்த்து மதவெறியை தூண்டுவதை எதிர்த்து போராடியதில் மிக முக்கியமானவர் கௌரி லங்கேஷ். அவர் கொல்லப்பட்டதற்கான காரணத்தை வந்து இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ யாரை அவர்கள் கொலை செய்கிறார்கள்? கல்புர்கி பசவாவுடைய மரபு இருக்கு இல்லையா, அது எப்படி பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு என்பதை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தார். பன்சாரே சிவாஜியினுடைய பார்ப்பன எதிர்ப்பு, நிராகரிப்பு, ஒடுக்கப்பட்ட சாதிகள் பால் அவருக்கு இருந்த நல்லிணக்கம், அவருடைய அரசவையில் படையில் இஸ்லாமியர்கள் ஏராளமாக பங்கேற்றது என்ற உண்மைகளை, மதவெறியர் இல்லை, சிவாஜியின் மரபு என்பது மதவெறி மரபு அல்ல என்பதை கொண்டு வந்தார். அவர் கொல்லப்பட்டார். அப்போ பன்சாரே கொல்லப்பட்டது, கல்புர்கி கொல்லப்பட்டது, கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டது. இது எல்லாமே மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாம் முடித்து விட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களும் இப்போ வந்து பாபா புதன்கிரி அல்லது சாய்பாபா இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ இங்கே இருக்கிற முருக பக்தர்கள், சரிப்பா நம்ம சாமியை வந்து நம்ம அதுக்குன்னு ஊருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு உரிய ஆட்கள் செய்கிறதானே சரியாக இருக்கும். அப்போ அந்த உரிய ஆட்கள் சில வழிபாட்டு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. அப்போ நம்ம கோயில் வந்து புனிதமாக இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற முருக பக்தர்களே நம்ப கூடும். அப்போ அதில் அப்படி நம்பிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டில் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு படையெடுக்க தானே போகிறோம், மாலை போட்டுட்டு போகிறோம், அவ்வளோதானே. இல்லை, இந்த புனிதம் என்பது பார்ப்பனியம் சொல்லுகின்ற கோட்பாடு. இந்த புனிதம் என்பது நம்மை சூத்திரர்கள் என்று ஒதுக்கி வைக்கின்ற கோட்பாடு.
அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஏதோ ஒரு ஆர்வமோ ஆசையோ விருப்பமோ நம்பிக்கையோ உள்ள இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ யாரோ வருவதை தடுப்பதற்கு இல்லையா, அது இந்த கோட்பாட்டிலிருந்து தான். அதை தெளிவாக சொல்றாங்க. தீட்டாயிடவங்கள்லாம் வந்தா நமக்கு எதை சொல்லி வெளியே நிறுத்தி இருக்கிறார்களோ அந்த தீட்டு என்பதை சொல்லி தான் வெளியே நிறுத்துறாங்க. நீ 40 நாள் விரதம் இருக்கலாம், பட்டினி கிடக்கலாம், கறி தின்னாம இருக்கலாம், குளிக்கலாம், என்னவும் பண்ணிட்டு போலாம் நீ, ஆனா நீ தீட்டு தான், நீ அந்த இடத்துல தான் இருக்கணும் என்பதைத்தான் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இல்லையா. அப்ப அந்த சுயமரியாதை உணர்வு நம்மளை தான் சொல்றான்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய சகோதரர்கள். ஆமா, இது நம்மை பற்றியது என்பதை புரிந்து கொண்டால்தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியை நாம் விளங்கி கொள்ள முடியும். இதுல புனிதம் ஒரு வெங்காயமும் கிடையாது, புனிதம் என்பது எதுவும் கிடையாது. நம்மை தீட்டு என்று சொல்வதே இந்து மத உரிமை அப்படின்றது. அதுதான் நான் சொன்னேன், நீ வெளியே நிக்கிறது உன் உரிமைன்னு சொன்னாக்க இது எப்படி இருக்கு? பெரிய வேலை நடக்குது. தமிழ்நாட்டை குறிவைத்து பல்வேறு முனைகளிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கம்யூனலைஸ் ஆக்கிடணும் அப்படிங்கிற பல்வேறு வகையான வேலைகளில் இப்போ இந்த மாதிரியான ஒரு அதுதான். நீங்கள் ஷிர்டி சாய்பாபா கோயிலை பாருங்க, பாபா புதன்கிரியை பாருங்க, ஐயப்பன் மலையில பாபர் மசூதிக்கு வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்வதை பாருங்க, அதன் தொடர்ச்சியா பழனியை பாருங்க. தமிழ்நாடை குறி வச்சு வேலை பார்க்குறாங்க. இப்படியான சூழலில் தமிழ்நாட்டில் இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத ரஜினிகாந்த் தொடங்கி பலரும் பேசிட்டு தான் ரஜினிகாந்தை வச்சு அதில் இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முயற்சிகள் நடந்தன. அது கைகூடலை, அவங்களுக்கு இப்போ வரைக்கும் கைகூடலை. இப்போ இந்த சூழலில் என்ன பெரியாரா அப்புறம் திராவிடமா, இந்த புனித பசுக்களை பாதுகாக்க விடுகிறார்கள். இவர்களை யாரேனும் விமர்சித்து விட்டால் நம்மை சிலுவையில் அறைகிறார்கள். இப்போ இந்த சிலுவைங்கிறது எதுக்கு கொட்டேஷன் தெரியல, சிலுவையில் அறைகிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது பத்திரிகையாளர் மணி. நீங்க சொல்றீங்க இப்படியான நெருக்கடிலாம் இருக்குது. பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை திராவிடத்தையும் பெரியாரையும் புனித பசுக்களாக போற்றுவதுதான். ஒரு பக்கம் நாம் தமிழர் சொல்லுது, இப்ப கடைசியில மணியும் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நெருக்கடி பின்னணியில? இல்ல, இது ஒரு அப்பட்டமான பொய். முதல்ல இது மனசறிஞ்சு இந்த பொய்யை எப்படி அவர் பேசுறாருன்னு தெரியல. ஒரு நேர்மையோ நாணயமோ உள்ள மனிதன் இதை பேச முடியாது. பெரியார புனித பசுவா எப்போ பெரியாரே சொல்லலை, பெரியாரிஸ்டுகள் யாரும் அதை சொல்லலை. பெரியார் நான் சொல்றேன் நம்பாத, கேள்வி கேளுன்னு சொன்னவர் அவர். பெரியாரிஸ்டுகள் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்களே தவிர பெரியார் புனிதமானவர் சொல்லல. பெரியாரை டிசக்ரேட் பண்றது அப்படின்றது, பெரியாருக்கு மேல காவி துண்டு போடுறது, பொட்டு வைக்கிறது, இந்த வேலை அவரை அவமதிப்பது அப்படின்னு சொல்லிதான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அதை செய்யறது உரிமை வேணும்னு மணி கேட்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு? அதை செஞ்சவங்க எல்லாம் மனநலம் குன்றியவர்கள்னு கோர்ட்டுக்கு கூட்டு போய் பண்ணிட்டாங்க. இல்ல, அவர் அதை விரும்புறாருன்னு தெரியுது. அப்படி சொல்றது செய்யறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு போடுறது. தன் மீது செருப்பை எறிவதையே புனிதக்கேடான நடவடிக்கையாகவோ அவமதிப்பாகவோ அவர் கருதலை, பெரியாரிஸ்டுகளும் கருதலை. என்ன இப்போ இவர் பேசுறாரு. இப்போ சிலுவையில் யாரை சிலுவையில் அடைஞ்சாங்க? பெரியார் இயக்கம் 100 ஆண்டுகளாக சுயமரியாதை இயக்கம் இருக்குது. எந்த பார்ப்பனர்கள் முஸ்லீம்கள் இன்னைக்கு கம்யூனல் ரயட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தலித்துகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டு, இங்கே இந்த கவர்னர் பேசுறாரு. அவர் ஊர்ல அவர் ஜாதி பிராமின் பூமிகார் ஜாதி 300 தலித்துகளை 5 ஆண்டுகளில் கொண்டிருக்கிறாங்க, கொடூரமா கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பேரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. இங்க கீழ்வன்மணிக்கு அந்த ஆள் கண்ணீர் விடுறான். அது மாதிரி பார்ப்பனர்கள் சுயமரியாதை இயக்கத்தால எங்க அது மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்களா? ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரா? ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? என்னவோ யாரு புனித பசு என்ன பேசுறாரு அவரு? யார் சிலுவையில் அறையிறாங்க? யாரோ. இந்த மொழி எல்லாமே வேற மொழியா இருக்குது. புனித பசு அவர் அதை சங்கிகளோட வேற கம்பேர் பண்றாரு, சமன்படுத்தி. இது வழக்கமா யார் பேசுறது அப்படின்னா சுமன் ஸ்ரீராமன் பேசுவார். அவர் நடுநிலையாளர் இல்லையா? அவரும் நடுநிலையாளர். சுமன் ஸ்ரீராமன் வேற மணி வேறன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான்றதை இப்போ அவர் சொல்றாரு. சுமன் ஸ்ரீராமன் என்ன சொல்லுவாரு? அந்த கம்யூனல் இதுவும் தவறு, இந்த பிராமண துவேஷமும் தவறு. அதுதான் இவர் இப்போ சொல்றாரு. இவர் வேற என்ன சொல்றாரு? அதான் சொல்றாரு. ஆனா அது உண்மைக்கு மாறானது. பெரியாரிஸ்டுகளோ அம்பேத்கரிஸ்டுகளோ கருத்தை விமர்சிங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா நீ வேதத்தை விமர்சிக்கிறதையோ சாத்திரத்தை விமர்சிப்பதையோ, நீ சொல்ற ஆகமம் புராணம் நம்பிக்கை அதை விமர்சிக்கிறதை ஏற்றுக்கொள்றியா? ராமாயணத்துல என்ன இருக்குன்னு நான் சொன்னா அதை ஒத்துக்குவியா? எழுதியிருக்கிறத படிச்சா ஒத்துக்குவியா? யாராவது எங்கள் மனது புண்படுது பெரியார சொன்னா அப்படின்னு யாராவது கேஸ் போட்டுருக்கிறோமா? என்ன பேச்சு இது? அதனால இது அப்பட்டமா ஒரு பொய் பேசுறாரு, நெஞ்சறிஞ்சு பொய் பேசுறாரு. அதுல மகிழ்ச்சி அடைகிறார் அவர். இப்ப அவர் தான் யார் என்பதை கொஞ்சம் வெளிப்படையா அறிவிச்சுட்டு அவர் பேசினா நல்லா இருக்கும். வெளிப்படையான நடுநிலைவாதியாக இருக்க வேண்டும். ஆமா, நான் மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருட்ட வேண்டாம்.
வெளிப்படையாக அவர் என்னன்னு பேசட்டும். இவர் நடுநிலை மாதிரியே இன்னொரு நடுநிலை இப்போ வந்து லால் சலாம்னு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. நடக்கின்ற இந்தியா முழுக்க மத நல்லிணக்கம், நம்ம பழனி கோயிலை வச்சு அதான் பேசுகிறோம், மத நல்லிணக்கத்தை கெடுக்காதீர்கள், எல்லாரும் ஒன்று முன்னா, எல்லாத்துக்கும் ஒரே சாமி தான், சாய்பாபா மாதிரி எல்லாருக்கும் ஒரே சாமி தான், ஒன்லி ஒன் காட், எல்லாரும் வேற வேற மார்க்கங்கள் இருக்குது. அவர் அந்த வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாலையும் அவர் பேசினார். காலம் கடந்தும் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன என்றால் அதில் இருக்கிற அற்புத தத்துவம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து மதம், இதெல்லாம் நிற்கிறது காரணம் அதில் இருக்கிற அற்புதமான தத்துவங்கள் தான். ஸ்மிருதி ஸ்ருதி அதுக்கெல்லாம் கூட விளக்கம் சொல்லிட்டு இருந்தார், வந்து கிரக்ஸை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவர்கிட்ட இருந்து அவர் நடித்து அவருடைய மகள் இயக்கி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் மத நல்லிணக்கத்தை பேசியிருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. அவர் வந்து நீங்கள் அயோத்திக்கு போன தடவை விமர்சனம் வந்தது, அயோத்திக்கு போயிட்டு வந்து அவர் வெளியிடுற படம் வந்து இந்த படம் தான், எல்லாரும் நண்பர்களாக இருப்போம். இந்த தத்துவம் எல்லாம் முதல் நாள் டிக்கெட் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்குது. சொல்லலாம் நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லட்டும் அவர் முதல்ல. சும்மா இந்த வெங்காயம்லாம் பேசக்கூடாது. இருக்கிறது பூரா கருப்பு பணம், பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம். வேதத்தில் அது சொல்லியிருக்கு, வெங்காயத்தில் அது சொல்லியிருக்கு, புத்தமது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாது. லால் சலாம்னா என்ன? லால் சலாம்னா செவ்வணக்கம், அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அது என்ன கம்யூனிஸ்ட் புரட்சியை பற்றி படமா, இல்லை விவசாயிகள் போராட்டத்தை பற்றி படமா? எதுக்கு லால் சலாம்? லால் சலாமுக்கு அங்கே என்ன வேலை? நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ தான் சொன்னேன், கர்நாடகாவில் பாபா புதன்கிரிக்கு என்ன நடந்ததுன்னு. அங்கே போய், கர்நாடகா தானே அவர், அங்கே போய் பேசிட்டான். அவர் என்ன பண்ணார்? மசூதி இடித்து கட்டின கோயிலுக்கு போயிட்டு வந்தார், அவர் மர்ம பிள்ளையோட போயிட்டு வந்தார். வெக்கம் இல்லை? ஒரு பக்கம் மசூதி அடித்து கட்டப்பட்ட கோயில் அங்கேயும் போகிறாரு, இந்த பக்கம் சண்டை போடாமல் இருங்க, நம்ம வந்து சகோதரர்கள். அவர் வந்து முஸ்லீம் கேரக்டராக இருந்து பேசுகிறாரு, அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு தேர் கொடுக்குறாராம், கீழே உருதுல எழுதியிருக்குதான். சப்கா மாலிக் ஏக் ஹே அப்படின்றது ஷிர்டி சாய்பாபாவோடது. நம்ம ஊரில் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதான் அவர் சொல்லியிருக்காரு. அதை ஒழிக்கிறது தான் அவங்க இடிக்கிறானுங்க. இது சனாதன தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரி நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆள் வெளியீட்டு விழாவில் அவங்க பொண்ணு பேசுது, எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு. அடுத்தது இந்த ஆள் எழுந்திருச்சு, சனாதன தர்மத்தின் பெருமை என்னவென்றால் அது புராதனமானது, அது வேதங்கள், அப்புறம் உபநிடதங்கள், அதுதான் சொல்லியிருக்குது. அவருக்கு வேதமும் தெரியாது, உபநிடதமும் தெரியாது. இல்லை, அதெல்லாம் இன்டலெக்சுவல்ஸ் பிரச்சாரம் சமாச்சாரம்னு சொன்னார். தனக்கு தெரியாதுன்றாரா, இல்லை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுன்றாரா? வேதத்தை கேள்வி கேட்கும் பல விஷயங்கள் பல உபநிடதங்கள்ல இருக்கு. அப்புறமா அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து சமாளித்து வரிசையாக உருட்டிட்டு வர்றது தான் இது எல்லாமே. அதனால் அது என்னவோ அன்றையிலேருந்து இன்று வரை ஏதோ ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிற மாதிரி, வேதத்தில் ஒரு வெங்காயமும் கிடையாது, அதை தயவு செய்து மொழிபெயர்த்து தமிழில் வெளியிடுங்கள் அந்த உன்னதமான இலக்கியத்தை என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. சரிதானா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இவர் ஒரு பக்கம் சனாதன தர்மம் அப்படின்னு அதை அட்வொகேட் பண்ணுறாரு. அந்த சனாதன தர்மப்படி சாய்பாபாவை கும்பிடாத, அவன் வந்து முல்லா அப்படின்னு சொல்லி அந்த அதை இடிக்கிறாங்க, அவர் சிலையை. தர்ம சன்சாத்திலேருந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, அங்கே மசூதியை இடிக்கிறாங்க. இவர் வந்து முஸ்லீம் கேரக்டராக வந்து நல்லிணக்கம் பேசுகிறாரு. என்ன சொல்ல வர்றாங்க? எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல வராங்க. அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது, அவருடைய நம்பிக்கை அவருக்கு. பொண்ணு அங்கே அப்பா சங்கி இல்லைன்றாரு, நான் சங்கி தானே அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு. அவர் வாயை திறந்தா எப்படி இருக்குது? அது ரொம்ப அசிங்கமாலாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இந்த பெரியார் சொன்ன ஒரு கதை இருக்குது. மாப்பிள்ளை பல்லு விளக்காமையாக இருந்தாராம், மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு பொங்கலுக்கு. மாப்பிள்ளை பல்லு விளக்குங்கன்னு மாமியார் சொல்ல முடியுமா? சொன்னாக்க அது அசிங்கம் இல்லை. அதனால் மாப்பிள்ளை ஒரு 2 ரூபா கையில் கொடுத்து சந்தையில் கரும்பு விற்கிது, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாங்களாம். மாப்பிள்ளை சந்தைக்கு போனாதான், போய் எள்ளு புண்ணாக்கு விற்றுச்சான், அதை வாங்கி தின்னாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு இது சொல்ல அவர் எள்ளு புண்ணாக்கு தின்ன கதையாக. அடுத்தது வந்து சனாதனா, அதனுடைய மேன்மை. அந்த திரைப்படம் நான் படம் பார்க்கலைங்க, படம் பார்த்தவர்கள் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இந்துவை அங்கீகரித்து வாழ வேண்டும், தங்களுடைய மூதாதையர்கள் சனாதனிகள் தான் அப்படின்றத அங்கீகரித்து வாழ வேண்டும். பாபர் மசூதி விஷயத்தில் அதான் சொல்கிறாங்க, ஞான் பாப்பிக்கு அதான் சொல்கிறாங்க, விட்டு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு 40,000 மசூதிகள் எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சாய் தீபக் வந்து பேசுகிறாரு. அத்வானியோடைய பேட்டி எல்லாம் வந்துருக்குது, கரண் தப்பார் பேட்டி எடுத்து வயரில் வெளியிட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செய்து பாருங்கள், இவர்கள் எவ்வளோ யோக்கியர்கள்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால் எடுத்த பேட்டி, இந்த மசூதியை மட்டும் விட்டு கொடுத்து விடட்டும், காசி மதுரா பாக்கி ஹேன்னு சொல்கிறாங்களே, அது வேண்டாம் என்பது நான் விடுக்கின்ற கோரிக்கை. வேண்டாம், டோக்கனாக இதை மட்டும் விட்டுறட்டும்
அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசினவங்க தான். இதை இடிச்சாக்க நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு வாஜ்பாய். அதையும் ரஜினிகாந்தும் வள்ளி படத்துல வந்து சாமியை உள்ள தேடுங்க ஃபர்ஸ்ட் ஆமா அப்படின்னு ஒரு அந்த மசூதி இடிப்பு தொடர்பாக தான் வசனம் வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசுவாங்க. அதான் கேக்குறேன், இது நிஜ வாழ்க்கையில ராமர் கோயிலுக்கு ஆதரவு இந்த இதுல வந்து இல்ல ஹெச் ராஜா யோக்கியமானவர்னு சொல்றேன் நான். இது வந்து கயமை. ஹெச் ராஜா யாருன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிருது நேரம். இது யோக்கியம் மாதிரி எதுக்கு நடிக்கிற? எவ்வளோ கேவலமா இருக்குது இது. அங்க போயிட்டு வந்து இங்க இப்படி பேசுறது. இடிச்ச இடத்துக்கு போயிட்டு வெறுமன மசூதி கட்டடத்தை மட்டுமா இடிச்சாங்க? எத்தனை ஆயிரம் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளோ புரூட்டலான அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கு. அத்தனையும் பார்த்துட்டு இந்த ரஜினிகாந்த், அந்த அம்மா, அந்த பட்டிமன்ற பேச்சாளர், இவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப சாந்தமாக முகத்தை வச்சுக்கிட்டு யோக்கிய சிகாமணிகள் போல பேசுவதற்கு இல்லையா, அருவருப்பாக இருக்கிறது அப்படின்றது மட்டும்தான் இதில் சொல்ல முடியுது. மக்கள் இந்த பழனி விவகாரம் அப்படின்றத வந்து இது மிகப்பெரிய டேஞ்சர். இது இந்தியா முழுதும் எங்கெல்லாம் நல்லிணக்கம் நிலவுகிறதோ அந்த இடத்துலலாம் கொண்டு போய் நடுவில் ஒரு டைனமைட்டை வச்சு உடைக்கிறது என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்கான துவக்கமாகத்தான் பழனி கோயிலில் இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப அதற்கு உதவும் விதமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோணத்திலிருந்து இதை அணுக வேண்டும். இந்த தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்வது என்பது மட்டும் போதாது. நீதிமன்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால மக்கள் மத்தியில் இந்த தீர்ப்பை விமர்சிக்க நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த தீர்ப்பு வீதியில் வைத்து விமர்சிக்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான் நீதிமன்றங்களை நீதிமன்றங்களாக நடந்து கொள்ளவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ளவும் கட்டுப்படுத்தும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இந்த நீதிமன்றங்களுடைய நடவடிக்கை அது இந்த திசைக்கு போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பேசியிருக்கோம் வெவ்வேறு தருணங்களில். இந்த குறிப்பிட்ட விஷயம் எவ்வளோ அபாயகரமானது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொல்லும்போது இந்த கட்சிகள் கண்டனங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் அந்த கண்டனங்களில் இந்த சீரியஸ்னஸ் இல்லை. குறைந்தபட்சம் மக்கள் மன்றத்தில், நம்மளும் மக்கள் மன்றத்தில் தான் வைக்கிறோம், மக்கள் வந்து இதை பார்த்துட்டு என்னுடைய சீரியஸ்னஸை பரவலாக விவாதிப்பாங்க. பிற யூடியூப் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் கூட இது குறித்து விவாதிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். அந்த அளவில் இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.